தம் கிருபை பெரிதல்லோ என் ஜீவனிலும் அதே இம்மட்டும் காத்ததுவே இன்னும் தேவை கிருபை தாருமே இன்னும் தேவை கிருபை தாருமே. கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் சேனைகளின் கர்த்தர் ஊழியத்தின் மூலம் 9/9/2024 இந்த நாள் உங்களுக்கும் உங்கள் சந்ததிக்கும் அனைத்து ஆசீர்வாதங்களையும் நிரம்பே தருகின்ற ஒரு நாளாக அமையப் போகிறது என்று மனதார வாழ்த்துகின்றேன். இன்று நாம் அறியவிருக்கும் கிருபையின் வார்த்தைகள் யாத்திராகமம் 23ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். கற்பம் விழுகிடதும் மலடும் உன் தேசத்தில் இருப்பதில்லை, உன் ஆயுசு நாட்களை பூரணப்படுத்துவேன். கத்தோலிக்க வேதாகமம் இவ்வாறு கூறுகின்றது. குறைகால பிள்ளை பேரும் மலடும் உன் நாட்டில் இரா, உன் வாழ்நாள்களின் எண்ணிக்கையை நான் நிறைவு செய்வேன் என்கின்றது. இந்த கிருபையின் வார்த்தைகள் மூலம் கர்த்தர் நமக்கு கூறும் ஆலோசனையும் அறிவுரைகளும் என்னவென்றால், நமக்கு அவர் கொடுக்கின்ற வாக்குத்தத்தம் என்னவென்றால், கற்பம் விழுகிறதும் மலட்டுத்தன்மையும் நமது தேசத்திலும் நமது குடும்பத்திலும் இருப்பதில்லையாம், நமது ஆயுசு நாட்களையும் கர்த்தர் பூரணப்படுத்துவேன் என்று இந்த 9/9/2024 நமக்கு வாக்கு கொடுக்கின்றார். பிரியமானவர்களே, நமது கர்த்தர் வாக்கு மாறாதவர். அவர் வாக்கு கொடுத்தால் கொடுத்ததுதான். ஆனால் ஒரு சில காரியங்களை அவர் நம்மிடம் எதிர்பார்க்கின்றார். அவர் எதிர்பார்க்கும் அந்த காரியத்தில் நாம் நிறைவுள்ளவர்களாய் காணப்பட்டோம் என்றால் அவருடைய வாக்குத்தத்தங்கள் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கின்றது என்று வேதாகமத்தில் தெளிவாக கூறுகின்றார். இந்த வாக்குத்தத்தத்தில் அவர் நமக்கு என்ன ஒரு கட்டளை கொடுக்கின்றார் என்றால், பொய் புரளியை நீ கிளப்ப வேண்டாம், அநியாயமாய் பொய் சாட்சியாகி தீயவருக்கு கை கொடுக்க கூடாது, வெகுமதி கொண்ட கும்பலை பின்பற்றக்கூடாது, வழக்கின் போது நாம் எளியவரது அவர்களுடைய நியாயத்தை நாம் புரட்டி அவர்களுக்கு தீங்கு செய்யாமல் நியாயமாக நாம் வாழ்ந்தோம் என்றால் இந்த வாக்குத்தத்தத்தை கண்டிப்பாக இந்த மாதமே உன் குடும்பத்திற்கு நிறைவேற்றுவேன் என்று வாக்கு கொடுக்கின்றார். ஆகவே என் அன்பு சகோதரனே சகோதரியே, சில நேரங்களில் நிறைய அவர் பணக்காரர்களாக இருப்பார்கள், நிறைய அடியாட்கள் கொண்டவர்களாக இருப்பார்கள். அவர்களை எதிர்த்தோம் என்றால் நம்மை அவர்கள் தீங்கிற்கு தள்ளி விடுவார்கள் என்ற காரணத்தினால் அவரிடம் தவறு இருந்த போதிலும் நாம் கண்டுகொள்ளாமல் இருப்போம். அப்படி இருக்கவே கூடாது என்று கர்த்தர் கூறுகின்றார். அது மட்டுமல்லாமல் புரளி கிளப்புறது, பொய் சொல்வது, நடக்காததை நடந்தது போல் கூட்டி குறைத்து பேசி ஒருவருடைய பெயரை கெடுப்பது, அவர்களுடைய ஒரு நல்ல வாழ்க்கையை நாம் அசிங்கப்படுத்துவது, இது பெயர் படுகொலை என்று கூட நாம் கேள்விப்பட்டிருக்கின்றோம். இப்படிப்பட்ட இந்த காரியங்களை நம் வாழ்க்கையை விட்டு நாம் அகற்றினோம் என்றால் இன்றே இந்த மாதமே இந்த வாக்குத்தத்தம் நமக்கும் நம் சந்ததிக்கும் பலிக்கும். கர்த்தர் நம்மையும் நம் சந்ததியையும் நிறைவாக பிள்ளை பேற்றினால் ஆசீர்வதித்து நம்முடைய ஆயுசு நாட்களையும் பூரணப்படுத்துவார். ஜெபம். என் அன்பு தகப்பனே, இந்த 9/9/2024 இன்று நீர் எங்களுக்கு கொடுக்கின்ற வாக்குத்தத்தம் எங்களுடைய குடும்பத்தில் எங்களுடைய சந்ததியில் கற்பம் விழுகிறதும் மலட்டுத்தன்மையும் இருக்காது, எங்களுடைய ஆயுசு நாட்களை பூரணப்படுத்துவேன் என்று வாக்கு கொடுக்கீங்கப்பா. அதற்காக நாங்கள் எளியவருக்கு நாங்கள் அவருடைய நியாயத்தை புரட்டாமல் அவர்களுக்குள்ள நீதியை செய்ய வேண்டும். அவர்களுக்கு நாங்கள் அவர்களுடைய சொத்தையோ அவர்களுடைய நல்ல பெயரை கெடுக்கக்கூடாது என்று கூறியுள்ள அப்பா, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கின்ற யார் யாரெல்லாம் இனி இப்படிப்பட்ட ஒரு தவறை செய்ய மாட்டோம் என்று பொருத்தனை செய்கின்றார்கள் அவர்களுக்காக ஜெபிக்கிறோம். இதற்கு முன்னால் நாங்கள் ஏதேனும் இப்படி ஒரு காரியங்கள் செய்திருந்தால் அதை மன்னிக்கும்படி மனப்பூர்வமாக மன்னிப்பு கேட்கின்றோம். அந்த காரியத்தை எங்களுக்கு மன்னிங்க. நாங்கள் இன்றிலிருந்து இப்படி ஏழை எளியவர்களுக்கு நியாயத்தை செய்வோம், அவர்களுக்காக நாங்கள் குரல் கொடுப்போம் என்று வாக்கு கொடுக்கின்றோம். எங்களுடைய வாக்குறுதியை ஏற்றுக்கொள்ளுங்க. அதன் மூலம் எங்களையும் எங்கள் சந்ததியும் கற்பத்தின் கனியினாலும் எங்களுடைய ஆயுசு நாட்களை பூரண
பூரணப்படுத்துவதாலும் எங்களை ஆசீர்வதிங்க. மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல தகப்பனே, ஆமென்.